வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த 3 பேர் பெயரை சொன்ன செங்கோட்டையனா மீட்டிங்கில் எடுத்த சபதம் எடப்பாடிக்கு பெரிய சிக்கலாம். வாங்க வீடியோவை முடிமாக்கலாம். அதாவது வரும் 5ஆம் தேதியன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசுவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று தனது ஆதரவாளர்களை சந்தித்து செங்கோட்டையன் அவர்கள் அதில் முக்கியமான சில விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறதா. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக தலைமையுடன் அதிருப்தியில் இருந்து வருவதால் விரைவில் அவர் அரசியலில் அவரது நிலைப்பாடு குறித்து 5ஆம் தேதி செய்தியாளர் சந்தித்து விளக்கமளிப்பதாகவும் செய்திகள் வெளிவந்த நிலையில்தான் இன்று காலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் குள்ளம்பாளையத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளிவந்தன. அதாவது செங்கோட்டையனாவது பின் அவரது கட்சி அலுவலகத்திற்கு புறப்பட்டு செல்லும் வழியில்தான் செய்தியாளரை சந்தித்த அவர் வரும் 5ஆம் தேதியன்று செய்தியாளரை சந்தித்து நடைபெறும் அந்த சந்திப்பின் போது அரசியல் நிலைப்பாடு குறித்து நான் விரிவாக பேசுவதாக கூறினார். தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் சென்று கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமன்றி நேற்று தனது ஆதரவாளரை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் அதில் ஒரு முக்கியமான சில விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறதாம். அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நடத்திய ஆலோசனையில் பவானிசாகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பன்னாரி பங்கேற்றதும் கவனம் பெற்றுள்ளது என்று செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமன்றி செங்கோட்டையன் என்ன பேசினார் என்பது இந்த மீட்டிங்கில் பேசிய செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கப் போகிறேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் பேசியதாக கூறப்படுகிறதா. அதாவது அதிமுகவில் பிரிந்து சென்ற தலைவர்கள் யார் என்றால் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோருக்கு ஆதரவாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் பேசியதாக கூறப்பட்டு வருகிறது. அது மட்டுமன்றி அதிமுக வெல்ல வேண்டுமென்றால் எல்லோருமே கண்டிப்பாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் நான் கூறும் கருத்தாக தெரிவுபடுத்துகிறாரா. அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை வாக்குகளை மட்டுமே வைத்து எதுவும் செய்ய முடியாது, நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அதிமுக முன்னர் போல் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டுமென்றால் அதற்கு எல்லா தலைவரும் கண்டிப்பாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் பேசியதாக செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமன்றி செப்டம்பர் 5ஆம் தேதியில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப் போகிறேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பது பல விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளதாம். அவரின் பின் பேச்சுக்கு பின் சில முக்கிய காரணங்களும் இருக்கலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறதா. அதாவது கடந்த 6 மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருந்ததாக தெரிகிறதா. சில மாதங்களுக்கு முன்பு கூட டெல்லி சென்ற அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை இருமுறை சந்தித்துள்ளார். அப்போதே அவர் பாஜகவில் இணைய உள்ளார் என்ற பேச்சுக்கள் எல்லாம் வழிவகுத்தது. இடையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்ற பேச்சுக்களும் வலுவகுத்ததா. அதாவது இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் வரும் 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக கட்சி அலுவலகத்தில் நான் மனம் திறந்து பேச போகிறேன், என்ன பேசி போகிறேன் என்பதை அனைவரும் பொறுத்திருந்து பாருங்கள் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறதா. அது மட்டுமன்றி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா புகைப்படங்களுடன் பெரியார் புகைப்படத்தையும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வைத்துள்ளார். இதன் நிலைப்பாடு என்னவென்றால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த நிலையில் பாஜகவை மீண்டும் விதமாக பெரியார் புகைப்படத்தை செங்கோட்டையன் அவர்கள் பயன்படுத்தியுள்ளதால் அவர் திமுக அல்லது தாவேக பக்கம் அவர் செல்வாரா என்ற நிலைப்பாட்டை தான் அரசியல் வியூகமானது வகுத்து வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.